கடந்த ஜூலை மாதம் புதுவையைச் சேர்ந்த ஒரு நபரை தொடர்பு கொண்ட இணையவழி மோசடிக்காரர்கள் உங்களுடைய ஆதார் கார்டு, செல்போன் எண்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி தைவான் நாட்டிற்கு போதை மருந்துகள் கடத்தப்பட்டுள்ளது. உங்கள் ஆதார் கார்டு மற்றும் செல்போன் எண்களை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளதால் நீங்கள் தான் அதற்கு பொறுப்பு என்று தங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாகவும், தங்களை வீட்டை விட்டு எங்கேயும் செல்லக்கூடாது என்றும், உன்னுடைய வங்கிக் கணக்கில் இருக்கின்ற பணத்தை அனைத்தையும் நான் சொல்கின்ற வங்கிக் கணக்கு மாற்றங்கள் அப்படி இல்லை என்றால் உங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து விடுவேன் என்று மிரட்டியதால் புகார்தாரர் 73 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி இணையவழி மோசடிக்காரர்கள் சொன்ன வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். இது சம்பந்தமாக மேற்படி புகார்தாரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் மேற்படி புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் இது சம்பந்தமாக இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS அவர்களுடைய உத்தரவு மற்றும் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணையை அடுத்த கட்டத்திற்கான பல்வேறு தகவல்கள் திரட்டப்பட்டது. மேற்படி சைபர் கிரைம் டூல்ஸ்களின் மூலம் விசாரணை மேற்கொண்டதில் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு பின்னர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவுப்படி காவல் கண்காணிப்பாளர் மிஸ் ஸ்ருதி யாரக்காட்டி IPS அவர்கள் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் தலைமையில் காவலர்கள் வினோத் துளசிநாதன், பாலாஜி, நந்தகுமார் ஆகியோர்களை கொண்ட தனிப்படை போலீசார்கள் மேற்கொண்ட விசாரணையில் மேற்படி புகார்தாரர் ஏமாற்றப்பட்ட பணத்தில் சுமார் ரூபாய் 10 லட்சம் பணம் KVB வங்கிக் கணக்கு ஒன்றில் போடப்பட்டுள்ளது என்று கண்டறியப்பட்டது. மேற்கண்ட வங்கிக் கணக்கில் தொடர்புள்ள செல்போன் எண்ணை ஆராய்ந்து பார்த்தபோது திருவள்ளுவர் மாவட்டம் மதுரபாக்கத்தில் கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் MS ஸ்ருதி யார்காட்டி IPS அவர்கள் கண்காணிப்பாளர் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் திரு தியாகராஜன் அவர்களின் தலைமையில் சைபர் கிரைம் காவல் நிலைய காவலர்கள் திருவள்ளுவர் மாவட்டம் மதுரபாக்கத்திற்கு சென்று மேற்படி செல்போன் நம்பரை பயன்படுத்திய எதிரி பிரகா சிட்டிபாபு என்பவர் அடையாளம் காணப்பட்டு அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் வாட்ஸ்அப் மூலம் அறிமுகமான அடையாளம் தெரியாத சைபர் மோசடி செய்பவரின் அறிவுறுத்தலின்படி அவர் தன்னுடைய பெயரிலும் தனது மனைவியின் பெயரிலும் 2 வங்கிக் கணக்குகளை திறந்து அதனுடைய விவரங்களை மேற்கண்ட அடையாளம் தெரியாத நபரிடம் கொடுத்து அதற்காக தலா ஒரு வங்கிக் கணக்கிற்கு ரூபாய் 15,000 வீதம் 2 வங்கிக் கணக்குகளுக்கு ரூபாய் 30,000 பணத்தை கமிஷனாக பெற்றுள்ளார் என்று தெரியவந்தது. இதன்படி 2 வங்கிக் கணக்குகளையும் ஆராய்ந்த போது மேற்படி வங்கிக் கணக்குகளில் 1 கோடிக்கு மேல் பண பரிமாற்றம் நடந்துள்ளது என்பது பற்றியும், அந்த வங்கிக் கணக்குகளின் மீது பல்வேறு மாநிலங்களில் புகார் எழுந்துள்ளது பற்றியும் கண்டறியப்பட்டது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் இருந்து செல்போன், சிம் கார்டு, SD கார்டு, ATM கார்டு, ஃபேஸ்புக், பாஸ்புக் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர் புதுச்சேரி தலைமை நீதித்துறை நடுவர் முன் நீதிமன்ற காவலில் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இது பற்றி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS அவர்கள் கூறுவது என்னவென்றால், நீங்கள் அனுப்பிய பார்சலில் அல்லது உங்களுக்கு வந்த பார்சலில் போதைப்பொருள் அல்லது ஆயுதம் அல்லது சட்டத்திற்கு புறம்பான பொருட்கள் வந்துள்ளதாக உங்களை CBI, ED மற்ற மாநில காவல்துறையிலிருந்து பேசுவதாக கூறி தாங்களை மிரட்டி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிவிட்டோம் என்று கூறி சைபர் குற்றவாளிகள் பணம் பறிக்க முயல்வார்கள். பொதுமக்கள் யாரும் இதனை நம்ப வேண்டாம். டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது இந்திய சட்டத்திலேயே கிடையாது. அப்படி யாரேனும் கூறினால் அதனை நம்பாதீர்கள் என சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.